இந்த யுத்தம் அமெரிக்காவை எந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவுல பொருளாதார நெருக்கடி நிலைமை வரத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் தென்படுகிறது. பொருட்களுக்கான விலைகள் உயர்ந்த மட்டத்துல காணப்படுகிறது. எரிபொருளுக்கான விலை அதிகரிச்சிருக்கு. சில முக்கியமான நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. இன்னும் சில நிறுவனங்களை மூடத்துக்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடந்து அது படு தோல்வியில முடிஞ்சிருக்கு. நிதி சிக்கு நிலைமைய நிறுவனங்கள் கையாளுறதுல அங்க கடுமையான முறையில கஷ்ட நிலை எதிர்நோக்குறாங்க. இதனால இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்களை மூடி இருக்கிறாங்க. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கடந்த காலங்களில் அமெரிக்காவுல செலவழிச்ச மாதிரி இப்ப கொண்டு போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால பெரும் சவாலுக்கு முகம் கொடுத்து நாளாந்தம் காலத்தை கழிக்க வேண்டியிருக்கிறது அமெரிக்கா. இப்ப இதெல்லாம் எப்படி என்ன செய்யலாம், நிவர்த்திக்கலாம், இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு அமெரிக்கா யோசிச்சு இப்போ ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதாவது மத்திய கிழக்கு நாட்டுல, அது குவைட், துபாய், சவுதி அரேபியா, கட்டார் இந்த நாடுகள்ல அமெரிக்காவுடைய முக்கிய தளங்களை நோக்கி அந்த நாட்டில் இருக்கிற தளங்களுக்கு ஈரான் தாக்கி இருந்தது. ஈரானுடைய தாக்குதலுக்கு மறு தாக்குதலை அந்தந்த நாடுகளும் ஏவுகணைகளை தாக்கி வான்வெளியில இடைமறிச்சு அளிச்சிருந்தது. இதற்கான நவீன ரக ட்ரோன்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இதை யாரு வழங்கியிருந்தாங்கன்னு சொன்னா அமெரிக்கா தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த நாட்டுல இந்த ஆயுதங்கள், யுத்த தளபாடங்கள், உபகரணங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சில யுத்த உபகரணங்களை விற்க போறோம். அந்த நாடு, மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் எங்ககிட்ட இருந்து, அமெரிக்கா கிட்ட இருந்து யுத்த உபகரணங்களை வாங்க போகுது, நாங்க விற்க போறோம். எவ்வளவுக்கு அப்படின்னு சொன்னா 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு எங்களுடைய ஆயுதங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நாங்க விற்க போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ராஜாங்க திணைக்களம் சொல்லியிருக்கு. அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சபையினுடைய அனுமதி இல்லாம இது ஒரு அவசர நிலைமை அப்படின்னு சொல்லிதான் விற்க போறாங்க. இதுல 992 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த பெருமதியுடைய ஆயுதங்கள் குவைத் எங்ககிட்ட இருந்து வாங்க போறாங்க. அப்போ 9 பில்லியன் அமெரிக்க டாலர் மத்திய கிழக்கிட்ட இருந்து எங்களுக்கு வருகிறது. எங்களுடைய வியாபாரத்தை நாங்க இப்ப செய்ய போறோம், ஆயுத விற்பனையை. எனவே இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட நிதி நட்டத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உதவுற மாதிரி ஆயுதங்களை கொடுத்து நாங்க அங்கிருந்து காசை வாங்க போறோம். இப்படி வாங்கினா நிதி தட்டுப்பாடுகளை ஓரளவு சமாளிக்கலாம் அப்படிங்கிற வகையில ஒரு அவசர கால நிலைமையில திடீர் முடிவுகளை எடுப்பதை போல இப்ப அமெரிக்காவுடைய ராஜாங்க திணைக்களம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. தான் நட்டமடைந்தாலும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளிடமிருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள போறேன், உதவி செய்யற மாதிரி ஆயுதங்களை விற்று உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை எடுக்க போறேன், அதுக்கப்புறமா வார பிரச்சனையை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இப்ப சொல்லியிருக்கு.